மியூட்டில் இருக்காக்கா? ஐயையோ ஐயையோ, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இறைவன் மட்டுமே. நான் எங்கே படித்தேன் சேகர்? நான் உங்கள் கமெண்ட் எல்லாமே படிச்சுட்டேன். இறைவன் மட்டுமே நான் தான் நம்புறது. இறைவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அது எல்லாம் விலை மதிப்பில்லாத பொருட்கள். ஒரு தாய் தான் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் என்று தகுந்தார் கொடுக்க முடியுமா? சாப்பிடல தங்கச்சி. நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கச்சி? சேகண்ணா, நீங்கள் சொன்னது உண்மைதான். தாய் தான் பால் கொடுக்க முடியும், தகுந்தார் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் எல்லாமே. காலையில் சாப்பிட்டாச்சு, இனிமேல் தான் மதியானம் பசிச்சா சாப்பிட்ணும். மற்றவங்கெல்லாம் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காலாம் வேஸ்ட், உதவி செய்வார்கள். எல்லாரும் அப்படி கிடையாது சேகர்ண்ணா. ஒரு சிலருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த சில மனிதர். ஏன் பிடிச்சது எம்ஜிஆர். ஆமாம், சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, எம்ஜிஆர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உண்மையிலேயே தங்கச்சி, எருமை பால் நெய் சூப்பராக இருக்கும். அந்த நெய் ஊற்றி வேறும் சோறு சாப்பிடலாம். வேறு லெவல் தங்கச்சி. நீங்கள் நான் மெட்ராஸில் இருக்கும்போதும் பால் காய்ச்சல் 18 இருந்தது தயிருக்கு காய. அப்படியா? சரி சரி. மியூட்டில் இருக்காக்கா? கண்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அன்மியூட் பண்ணேன் மணித்தம்பி. அப்படியே எடுத்து வைப்பேன். டப்பாவில் போட்டு வைத்து அதெல்லாம் ஒரு நாள் ஊருக்கு வேன் பெரிய பொண்ணு தான் அந்த வெயில் எடுக்கும். என் பேர் பேத்திகளுக்கு என்ன கவலை, எல்லாம் நல்லா. ஆமாம் ஆமாம். குமாரண்ணா வாங்க. வணக்கம் சிஸ்டர். குமார் துபாய். என்ன சிஸ்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க? அப்போ நான் பிரதர்னு கூப்பிட்றேன். குமார் பிரதர். எல்லாரும் நல்லா இருக்காங்க தங்கச்சி. எல்லாமே பேராகிராஃபாக இருக்குக்கா. படிச்சுட்டேன் முதல்ல குட்டி பையன் கத்திக்கிட்டு இருந்தான்னு இது பண்ணேன். ஸோ இதை நான் சொல்லிடுறேன். பிளெண்டர் வந்து நம்ம வந்து இது மாதிரி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசு தன்மை இருக்காது. டக்குன்னு வந்து சோப்பு போட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். எருமைப்பாலில் வெண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா நல்லா பிசுப்பாக இருக்கும். பசும்பாலில் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் இது மாதிரி கொதிக்கிற தண்ணி, நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கையை விட்டே நம்ம என்ன பண்ணலாம். இப்போ நான் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது மாதிரி கையை விட்டு என்ன பண்ணுவேன்னா தேய்ச்சி விட்டுருவேன். தண்ணி இப்போ சூடாக ஆரம்பிச்சிருச்சு. லேசாக சூடு இருக்கும்போதே தேய்ச்சி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு என்ன ஆகிடும் அப்படின்னா இதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மையே போயிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நம்ம நீட்டாக வாஷ் பண்ணிடலாம். அடியில் இந்த கார்னர்லாம் கோயிட்ஸு அடியில் அந்த கார்னரில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வந்துடும். இப்போ அந்த சோப்பு போட்டு கழுவிடலாம். பக்கடன் ராஜா, பக்கடன். இங்கிலீஷ் பேசுகிறீங்க சிஸ்டர் கூப்பிட்டா தப்பா? இங்கிலீஷ் பேசுகிறேங்கிறதுனால ஆரம்பத்தில் நீங்கள் தங்கச்சின்னு கூப்பிட்டுட்டு இப்போ சிஸ்டர்னு கூப்பிட்டா தப்பாக தான் தெரியும். ஆரம்பத்திலே சிஸ்டர்னு கூப்பிட்டுருந்தா தப்பாக தெரியாது. இப்போ திடீர்னு சிஸ்டர்னு கூப்பிட்டா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ண முடியாதாக்கா? நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணலாம் தம்பி. ஆனால் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போகாது. அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படியே இருக்கும். அதனால தான் நார்மல் வாட்டரில் இது பண்ணாமல் கொஞ்சம் தண்ணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து